அல்லாஹ்வின் பெயர்கள். உங்களை படைத்தது யார்? உங்களுக்கு உடம்பையும் கண்களுக்கு தலைமயிருக்கும் நிறத்தையும் தந்தது யார்? நீங்கள் எவ்வளவு உயரமாக இருக்க வேண்டும் என்பதை நிர்ணயித்தது யார்? உங்களது தோலின் நிறத்தை தீர்மானித்தது யார்? மொத்தத்தில் வானம் பூமி அவை இரண்டுக்கும் இடையில் உள்ள அனைத்தையும் உங்களையும் சிருஷ்டித்தது யார்? கிரகங்கள், சூரியன், நட்சத்திரங்கள் என அண்ட சராசரங்களின் நியதியை நிர்ணயித்தது யார்? இந்த கேள்விக்கு அதிகமானோரின் விடை ஒன்றுதான். அதுதான் அல்லாஹ் என்பது. உண்மையில் அதில் எந்த சந்தேகமும் இல்லை. உண்மையும் அதுதான். எனினும் எங்களில் எத்தனை பேருக்கு முழு உலகத்தினையும் எவ்வித சிறு குறைபாடுமின்றி படைத்த அல்லாஹ்வை பற்றி சரியான முறையில் தெரியும்? நீங்கள் பார்க்க போகும் இந்த விவரண திரைப்படம் எங்களது இரட்சகனை பற்றி உங்களுக்கு அறிமுகம் செய்ய போகின்றது. எமது பிடரி நரம்பிற்கும் சமீபமாக இருக்கும் அந்த இரட்சகனை பற்றி குர்ஆனில் சிலாகித்து கூறியிருக்கும் பெயர்களை கொண்டே இந்த விவரண திரைப்படத்தில் அவனை நாம் அறிமுகம் செய்ய போகின்றோம். அல் அவ்வல், ஆரம்பமானவன். யாவற்றுக்கும் முந்தியவனும் அவனே, பிந்தியவனும் அவனே. பகிரங்கமானவனும் அவனே, அந்தரங்கமானவனும் அவனே. மேலும் அவன் அனைத்து பொருட்களையும் நன்கு அறிந்தவன். அத்தியாயம் 57 வசனம் 3. அண்ட சராசரம் எவ்வாறு உருவானது? இது மனிதன் நூற்றாண்டுகளாக விடை காண துடிக்கின்ற கேள்விகளில் ஒன்று. அண்ட சராசரத்தை சிருஷ்டித்த ஒருவன் இருக்கின்றான் என்ற உண்மையை ஏற்றுக்கொண்ட மக்கள் அந்த அண்ட சராசரத்திற்கு ஒரு ஆரம்பம் இருக்கிறது என்று நம்புகின்றார்கள். எனினும் படைப்பாளனின் இருப்பை மறக்கும் சிலர் அண்ட சராசரத்திற்கு ஆரம்பம் இல்லை, மேலும் அது இவ்வாறே தொடர்ந்தும் நிலைத்திருக்கும் என்று எண்ணுகின்றார்கள். எனினும் இன்றைய நவீன விஞ்ஞானம் இவ்வாறு நினைத்துக் கொண்டிருக்கும் மக்களின் எண்ணக்கரு தவறானது என்பதை விளக்குகின்றது. பல ஆய்வுகள் அண்ட சராசரத்தின் தோற்றம் தொடர்பாக வெளிவந்துள்ளன. அந்த வகையில் விஞ்ஞான ஆராய்ச்சி வட்டத்தில் ஒரு விடயத்தை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கின்றது. 1929ஆம் ஆண்டு எட்வின் ஹப்பல் என்பவர் அண்டவெளி தொடர்ந்தேர்ச்சியாக விரிவடைந்து செல்கிறது என்பதை கண்டுபிடித்தார். இந்த உண்மையை அடிப்படையாக கொண்டு விஞ்ஞானிகள் ஒரு எண்ணக்கருவை உருவாக்கினார்கள். அதாவது, இவ்வாறு விரிந்து செல்லும் அண்டவெளியின் கால ஓட்டத்தை பின்னோக்கி நகர்த்துவோமே ஆனால் முழு அண்டவெளியும் சுருங்கிச் செல்லும் என்பதே அந்த கொள்கையாகும். உதாரணமாக, விரிவடைந்து செல்லும் ஒரு பெரும் நட்சத்திரத்தின் கால ஓட்டத்தை பின்னோக்கி நகர்த்தும் போது சிறிது சிறிதாக சுருங்கிச் செல்லும். இதிலிருந்து சிறிது சிறிதாக அண்டவெளி ஒரு புள்ளியாக மாறும் வரை எங்களுக்கு கால ஓட்டத்தை பின்னகர்த்த முடியும் என்பது தெளிவாகின்றது. இன்னொரு வகையில் சொல்வதானால், ஒரு சிறு புள்ளி விரிவடைந்துதான் இந்த அண்டவெளி உருவாகி இருக்கின்றது. சுருக்கமாக சொன்னால், நாம் வாழும் இந்த அண்டவெளி ஒரு ஆரம்பத்தை கொண்டிருக்கின்றது. எனவே மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு படைப்பாளன்தான்
அதன் சிருஷ்டிகர்த்தாவாக இருக்க வேண்டும் என்பது தெளிவாகின்றது. அந்த மிகவும் சக்தி வாய்ந்த படைப்பாளன்தான் அல்லாஹு தஆலா. அத்துடன் உயிரினங்கள், கோள்கள், முழு அண்ட சராசரமும் நேரமும் கூட படைக்கப்பட முன்னம் அந்த அல்லாஹ் மாத்திரமே இருக்கின்றான். ஏனெனில் அவன்தான் ஆரம்பமானவன் என்பதும் இதிலிருந்து தெளிவாகின்றது. அல் அதுல், நீதியானவன். மூமின்களே, நீதியை நிலைநாட்டுவதில் அல்லாஹ்வுக்கு நீங்கள் உறுதியான சாட்சியாளர்களாக இருங்கள். எந்த ஒரு கூட்டத்தார் மீதும் நீங்கள் கொண்டுள்ள வெறுப்பு நீதி செய்யாமல் இருக்க உங்களை தூண்ட வேண்டாம். நீதி செய்யுங்கள், அதுவே தக்வாவுக்கு மிக நெருக்கமானதாகும். அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றையெல்லாம் நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான். அல் அஃபு, மிகச்சிறந்த மன்னிப்பாளன். நீங்கள் ஒரு நன்மையை வெளிப்படையாக செய்தாலும் அல்லது அதனை மறைத்து கொண்டாலும் அல்லது ஒருவர் உங்களுக்கு செய்த தீமையை நீங்கள் மன்னித்தாலும் அது உங்களுக்கு மிகவும் நல்லது. ஏனெனில் அல்லாஹ் நிச்சயமாக மன்னிப்பவனாகவும் பேராற்றல் உடையவனாகவும் இருக்கின்றான். இயற்கையிலேயே மனிதன் தவறுவிடக்கூடியவன். மனிதர்கள் அநேக சந்தர்ப்பங்களில் பிழையாகவே சிந்தித்து, பிழையாகவே முடிவெடுத்து, பிழையான வழிமுறையை கைக்கொண்டே தங்களது வேலைகளை முடித்துக் கொள்கின்றார். இருப்பினும் அல்லாஹ் மனிதனை படைத்தவன், அவனது பலவீனத்தை அறிந்தவன். இதனால் இவ்வாறான தவறுகளை அவன் மன்னிக்க தயாராக இருக்கின்றான். இவ்வாறு அவன் மன்னிக்காவிடின் மனிதர்கள் ஒருவருக்கும் சுவனத்தை அடைய முடியாது போகும். ஆனால் அல்லாஹ் தனது உண்மையான அடியான்களை தான் மன்னிக்கின்றான் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. உண்மையான அடியார்களாக இருப்பதென்பது மனிதன் தனது பலவீனத்தை ஏற்று அல்லாஹ்வுக்கு முழுமையாக தன்னை அடிபணியச் செய்வதாகும். அல்லாஹ் தன்னை நோக்கி உண்மையாக திரும்பும் தனது அடியார்களை மன்னிக்கின்றான். இது இந்த உண்மையை அல் குர்ஆனில் பின்வருமாறு அல்லாஹ் விளக்குகின்றான். எவர்கள் அறியாமையினால் தீமை செய்துவிட்டு பின்னர் விரைவில் மன்னிப்பு தேடிக் கொள்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு உள்ளது. அல்லாஹ் அவர்களின் மன்னிப்பை ஏற்றுக்கொள்கின்றான். இன்னும் அல்லாஹ் நன்கறிந்தோனும் ஞானம் உடையோனுமாக இருக்கின்றான். அல் அலீம், யாவும் அறிந்தவன். நிச்சயமாக அல்லாஹ் வானங்களினதும் பூமியினதும் இரகசியங்களை நன்கறிந்தவன். இதயங்களில் மறைத்து வைத்திருப்பவற்றையும் நிச்சயமாக அவன் நன்கறிந்தவன். அல்லாஹ் வானம், பூமி மற்றும் அவை இரண்டுக்கும் இடைப்பட்டவற்றை பற்றி நன்கு அறிந்தவன். அண்ட சராசரத்தின் சகல விதிகளும்
அவனது அறிவிற்குட்பட்டவை. எல்லா காலங்களிலும் நடக்கும் எல்லா விடயங்களும் அவனது அறிவுக்குட்பட்டவை. ஏனெனில் அவைகளின் சிருஷ்டிகர்த்தா அல்லாஹ் தான். அத்தோடு அவனது அறிவிற்கும் எந்த ஒரு எல்லையும் இல்லை. இவ்வுலகில் பிறக்கும் அல்லது இறக்கும் ஒவ்வொரு ஆத்மாவை பற்றியும் அவன் நன்கு அறிவான். ஒவ்வொரு மரத்திலிருந்து விழும் இலைகளையும் அவன் ஒரே சமயத்தில் அறிகின்றான். அண்ட வெளியில் இருக்கும் பல்லாயிரக்கணக்கான நட்சத்திரங்கள் உடுத்தொகுதிகள் பற்றியும் அவன் அறிவான். எங்களால் இங்கு பட்டியலிட முடியாத அனைத்தை பற்றியும் அவன் நன்கு அறிவான். எங்களது இந்த உலகிலும் வானவெளியிலும் நடக்கும் அனைத்தை பற்றியும் எங்கள் இறைவன் அறிவான். மனிதர்கள், விலங்குகள், தாவரங்கள் என ஆயிரக்கணக்கில் வியாபித்திருக்கும் உயிரினங்களின் நிறமூர்த்தம் தொடக்கம் அவற்றின் வாழ்க்கை சக்கரம் என அனைத்தையும் அவன் நன்கு அறிவான். அவனிடமே மறைவானவற்றின் திறவுகோல்கள் இருக்கின்றன. அவற்றை அவனன்றி வேறு எவரும் அறிய மாட்டார்கள். மேலும் கரையிலும் கடலிலும் உள்ளவற்றையெல்லாம் அவன் அறிவான். அவன் அறியாமல் ஓர் இலையும் உதிர்வதில்லை. பூமியின் ஆழத்தில் அடர்ந்த இருள்களில் கிடக்கும் சிறு வித்தும் பசுமையானதும் உலர்ந்ததும் என எந்த பொருளும் தெளிவான அவனது பதிவேட்டில் இல்லாமல் இல்லை. நாங்கள் மறக்கக்கூடாத ஒரு முக்கியமான உண்மை இங்கே இருக்கின்றது. அதாவது, மனிதர்கள் தங்கள் மனங்களில் எதை நினைக்கின்றார்களோ, எதை சிந்திக்கின்றார்களோ அது பற்றியும் அல்லாஹ் நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான். மனிதர்கள் இரகசியமாகவும் பரகசியமாகவும் எதை செய்கின்றார்களோ அந்த அனைத்தையும் அல்லாஹ் அறிந்து வைத்திருக்கின்றான். தங்களது உணர்வுகள், சிந்தனைகள் பற்றி தங்களைத் தவிர யாருக்கும் தெரியாது என்று பொதுவாக மனிதர்கள் எண்ணுகின்றார்கள். ஆனால் இது மிகப்பெரிய தவறாகும். அண்ட சராசரங்களில் உள்ள அனைத்து உயிரினங்களையும் உயிரற்றவைகளையும் பற்றி அறிந்த அந்த அல்லாஹ் மனிதனின் உள்ளும் புறமும் என்ன இருக்கிறது என்பதையும் நன்கு அறிவான். அல் அதீம், மிகவும் உயர்ந்தவன். வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே சொந்தமானவையாகும். மேலும் அவன் மிகவும் உயர்ந்தவன், மகத்தானவன். அல்லாஹ்வின் உயர்வும் மதிப்பும் மனிதனின் அறிவுக்கு அப்பாற்பட்டது. இருப்பினும் எங்களது இந்த சொற்ப அறிவை வைத்தே அவனது வல்லமையை உணர்ந்து கொள்ள முடியும். ஏனெனில் இந்த முழு அண்டமும் அவனது வல்லமைகளை காட்டும் உதாரணங்களால் நிறைந்திருக்கின்றது. நாங்கள் வாழும் இவ்வுலகத்தை பற்றிய சிறு ஆராய்ச்சி கூட படைப்பாளரின் வல்லமையை உணர்த்த போதுமானதாகும். பல்லாயிரக்கணக்கான மேகங்களால் நிரம்பியிருக்கும் வானமும் வானுயர்ந்த மலைகளும் பல்லாயிரக்கணக்கான உயிரினங்களுக்கு புகலிடமான கடல்களும் காடுகளும் மற்றும் கணக்கில்லாத இது போன்ற இதர விடயங்களும் அல்லாஹ்வின் வல்லமைக்கு எடுத்துக்காட்டுகளாக உள்ளன. மனிதன் இறைவனுக்கு நன்றியுள்ளவனாக இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதற்கு அவன் ஒரு சில நிமிடங்கள் சிந்தனை செய்வதே போதுமானது. மேலும் அண்ட சராசரங்களை படைத்த அல்லாஹ்தான் பல்லாயிரக்கணக்கான உடுத்தொகுதிகளையும் அதில் இருக்கும் பல கோடிக்கணக்கான நட்சத்திரங்களையும் கட்டுப்படுத்துபவன். அல் பாரி, உருவாக்குபவன். அவன்தான் அல்லாஹ், படைப்பவன், ஒழுங்குபடுத்தி உண்டாக்குபவன், உருவமளிப்பவன். அவனுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன. வானங்களிலும் பூமியிலும் உள்ளவையும் அவனையே தஸ்பீஹு செய்கின்றன. அவனே யாவரையும் மிகைத்தவன், ஞானம் மிக்கவன். நாம் வாழும் இவ்வுலகில் உள்ள ஒவ்வொரு விடயத்திலும் ஒரு ஒழுங்கும் சமநிலையும் இருக்கின்றது.
இவ்வுலகம் முன்னேற விசேடமாக விஞ்ஞானத்துறையின் முன்னேற்றத்துடன் முன்பெல்லாம் அறியப்படாத உண்மைகள் வெளிவரத் தொடங்கியிருக்கின்றன. இது அண்டவெளியின் அதிசயமான சமநிலையையும் ஒழுங்கையும் இன்னும் தெளிவுபடுத்துகின்றன. அதுதான் இந்த அண்டவெளியில் உள்ள ஒவ்வொரு பொருளும் மிக உயர்ந்த அறிவுள்ள நுணுக்கமான ஒரு வடிவமைப்பாகும். மிக அறிவுள்ள ஒருவன்தான் அத்தகைய அதிசயமான ஒழுங்கமைப்பில் இந்த உலகை படைத்திருக்கின்றான். இந்த அண்டவெளியில் உள்ள ஒவ்வொரு உடலும் மற்றும் பல்லாயிரக்கணக்கான உயிரினங்களும் அதிநுட்பமான ஒழுங்கிலேயே நிலைத்திருக்கின்றன. பல்லாயிரக்கணக்கான வருடங்களாகியும் அந்த ஒழுங்கு பிசகவே இல்லை. அண்டவெளியிற்கும் இந்த பூமியில் வாழும் உயிர்களுக்கும் இடையேயான இந்த அதிசய ஒழுங்கமைப்பு இறைவனின் படைப்பாற்றலுக்கான சிறந்ததொரு அத்தாட்சியாகும். அல் ஜப்பார், அதிகாரம் கொண்டவன். அவனே அல்லாஹ், வணக்கத்திற்குரிய நாயன், அவனைத் தவிர வேறு யாரும் இல்லை. அவனே பேரரசன், மிக பரிசுத்தமானவன், சாந்தி அளிப்பவன், தஞ்சமளிப்பவன், பாதுகாப்பவன், யாவரையும் மிகைப்பவன், அடக்கியாழ்பவன், பெருமைக்குரியவன். அவர்கள் இணை வைப்பவற்றை எல்லாம் விட்டு அல்லாஹ் மிகவும் தூய்மையானவன். மக்கள் விடும் பிழைகளில் மிகவுமே கெட்டது அவர்கள் அல்லாவை மறுதலிப்பதும் அதன் காரணமாக பெருமை பிடித்து நடப்பதுமாகும். மனிதன் தன்னை அல்லாவின் தேவையற்ற ஒருவனாகவே கருதுகின்றான். தனது சில இயல்புகளை அவனாகவே உருவாக்கியது என்றும் அதனால் தான் ஒரு தனித்துவமான ஒரு அடையாளம் எனவும் மனிதன் நம்புகின்றான். இது முற்றிலுமே அடிப்படையற்ற ஒரு சிந்தனையாகும். நாங்கள் இவ்வுலகில் பிறந்தது எங்களது சொந்த விருப்பினால் அல்ல, மேலும் எங்களது இந்த வாழ்வு எப்போது முடியும் என்றும் எமக்கு தெரியாது. எல்லாவற்றிற்கும் மேலாக எங்களின் இயல்புகளிலும் அமைப்பிலும் ஒன்று கூட எங்களால் தெரிந்தெடுக்கப்படவும் இல்லை. இந்த அடிப்படையில் தனது சொந்த படைப்பாளனை மறுதலிப்பது, வளர்வது எந்த மனிதன் செய்யும் மாபெரும் முட்டாள்தனமாகும். உண்மையில் மனிதன் அல்லாவின் உயர்வை விளங்கிக் கொள்ள வேண்டும். அத்தோடு அவன்தான் ஒன்றுமே இல்லாமல் இருந்த அவனை உருவாக்கி அவனுக்கு ஆற்றல்களையும் இயல்புகளையும் கொடுத்தான் என்பதையும் மனிதன் உணர வேண்டும். அத்தோடு அல்லாஹ் விரும்பும் போது மனிதனுக்கு அளித்த அருட்கொடைகளை மீள எடுத்துக்கொள்ள முடியும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எல்லா உயிரினங்களும் ஒரு நாள் இறந்துதான் ஆக வேண்டும். அல்லாஹ் என்றும் நிலைத்திருப்பவன் என்பதை மனிதன் ஏற்றுக்கொண்டு அந்த அல்லாவுக்கு அடிபணிய வேண்டும். ஏனெனில் அல்லாஹ் மடத்தனமாக பெருமையடிப்பவர்களையும் தங்களது இயலாமையை உணராதவர்களையும் தங்களது முகத்தை இறைவனை விட்டு திரும்பிக் கொண்டவர்களையும் தான் நாடிய போது அடிபணியச் செய்வதற்கு சக்தி பெற்றவன். அல் ஹக், உண்மையான. எதனால் என்றால் நிச்சயமாக அல்லாவே மெய்யான இறைவனாவான். அவனை அன்றி அவர்கள் பிரார்த்திப்பவை யாவும் அசத்தியமானவை. மேலும் நிச்சயமாக அல்லாவே உன்னதமிக்கவன், மாபெரியவன். நேரமும் காலமும் வாழ்வும் சாவும் ஏனையவைகள் போலவே உருவாக்கப்பட்ட எண்ணக்கருக்களாகும். இந்த சட உலகம் நேரம் காலம் என்ற கருத்துக்கள் இல்லாத போதே படைக்கப்பட்டது. நேரம் காலம் போன்ற எண்ணக்கருக்கள் அதன் பின்னர்தான் உருவானவை. நாங்கள் நேரத்தில் பின்னோக்கி செல்வோமேயானால் ஒரு எல்லைக்கப்பால் எங்களால் செல்ல முடியாது. எங்களால் அடையக்கூடிய மிகவும் ஆரம்பமான பழமையான விடயம் அண்டவெளியின் படைப்புத்தான். உண்மையில் இன்றைய விஞ்ஞான அறிவின்படி எங்களுக்கு அடையக்கூடிய மிகவும் ஆரம்ப நேர எல்லையாக காணப்படுவது அண்டவெளியின் உருவாக்கத்தின் பின் 10⁻43 செகண்ட்கள். இந்த நேரத்திற்கு முன்புள்ள காலத்தையோ நேரத்தையோ எங்களால் வரையறுக்க முடியாதுள்ளது. இதிலிருந்து நேரமோ காலமோ இல்லாத ஒரு பரிமாணம் இருப்பதை நாங்கள் கண்டுகொள்ள முடியும். மனிதன் அறிவு மட்டுப்படுத்தப்பட்டுள்ள காலம் நேரம் என்ற எண்ணக்கருக்கள் எங்களுக்கு இன்னொரு விடயத்தை சுட்டிக்காட்டுகின்றன. அதுதான் உலகம் படைக்கப்படுவதற்கு முன்னால் நேரமோ காலமோ இல்லாத ஒரு விடயம் இருந்திருக்கின்றது. அல்லாஹ் தான் அந்த எண்ணக்கருக்களை உருவாக்கி இருக்கின்றான். இந்த எல்லைகளுக்கு அப்பால் மனித அறிவு எட்ட முடியாதுள்ளது. எனினும் அல்லாஹ்
இந்த நேரம் காலம் போன்ற எண்ணக்கருக்களால் கட்டுப்படுத்தப்படவில்லை. அல்லாஹ் நேரத்திற்கும் காலத்திற்கும் அப்பாற்பட்டவன். அதனால் அவன் முடிவில்லாமல் என்றும் நிலைத்திருப்பவன். ஒவ்வொரு விடயமும் அவனது கட்டளையின் காரணமாகவே உருவாகின்றது. அல் கஹ்ஹார், அடக்கியாள்பவன். இந்த பூமி வேறு பூமியாகவும் இன்னும் வானங்களும் மாற்றப்படும் நாளில் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். மேலும் அடக்கியாளும் ஏகனாகிய அல்லாவின் முன்னிலையில் வெளியாகி நிற்பார்கள். அல்லாவினால் எவ்வாறு மக்களின் கஷ்டங்களை நீக்கி அவர்களது மனதுக்கு ஆறுதலளிக்க முடியுமோ அவ்வாறே பயங்கரமான துன்பத்தை கொண்டு தண்டிக்கவும் முடியும். அல்லாவால் தண்டிக்கப்பட்ட பல சமூகங்களின் உதாரணங்களை அல் குர்ஆன் மிக தெளிவாக விளக்கி நிற்கின்றது. அவர்கள் உண்மையான மார்க்கத்தை விட்டும் விலகி அல்லாவுக்கு எதிராக புரட்சி செய்ததால் அவர்கள் எதிர்பாராத விதமாக மிகவும் கொடூரமான அழிவுகளால் பீடிக்கப்பட்டு அழிந்து போனார்கள். அல்லாஹ் நிராகரித்தோருக்கு இவ்வுலகில் கொடுத்த தண்டனைகள் தான் அவைகள். ஆனாலும் பாவிகளுக்கான இறுதியும் பாரியதுமான முடிவே இல்லாத துன்பம் மறு உலகில் தான் வழங்கப்படும். ஏனெனில் அல்லாவை அவர்கள் அவனது உண்மையான பெருமானங்களை கொண்டு மதிப்பிடாது அவனுக்கு மாறு செய்வோராகவும் அவனது முடிவே இல்லாத கருணையை நிராகரித்தவர்களாகவும் இருந்தனர். அல் குத்தூஸ், புனிதமானவன். வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அல்லாவை தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கின்றன. அவன்தான் மெய்யான பேரரசன், பரிசுத்தமானவன், யாவரையும் மிகைத்தவன், ஞானம் மிக்கவன். பூமி வானம் அவற்றிற்கிடைப்பட்டவை, பூமிக்கு அடியில் உள்ளவை என எல்லாவற்றையும் படைத்த ஒரே படைப்பாளன் அல்லாஹ் தான். எங்களை சுற்றி எங்களால் அவதானிக்க முடிகின்ற அனைத்து ஒழுங்குகளும் நியதிகளும் சமநிலைகளும் அவனுக்கே உரியன. எங்களால் பார்க்கவோ அல்லது அடையாளம் காணவோ முடியாத உலகங்களும் அவனது உருவாக்கமே. குர்ஆன் சொல்வது போல, நிச்சயமாக வானங்களும் பூமியும் அவை இரண்டும் விலகிவிடாதவாறு நிச்சயமாக அல்லாஹ்வே தடுத்து கொண்டிருக்கின்றான். அவை இரண்டும் விலகுமாயின் அதற்கு பிறகு வேறெவரும் அவ்விரண்டையும் தடுத்து நிறுத்த முடியாது. நிச்சயமாக அவன் பொறுமையுடையவன், மிக மன்னிப்பவன். எங்களது இறைவன்தான் எல்லாவற்றையும் படைத்து பரிபாலிப்பவன். அல்லாவின் அடிமையான மனிதன் எந்தவித உதவியுமில்லாமல் இயங்க முடியாதவன். மனிதன் தவறிழைக்கக்கூடியவன், மறக்கக்கூடியவன், ஏமாற்றப்படக்கூடியவன், திசை திரும்பக்கூடியவன். மனிதர்கள் பௌதீக ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பலவீனமானவர்கள். அவர்களது வாழ்வு நெடுகிலும் உடம்பை தொடர்ந்தேர்ச்சியாக அதிக கவனத்துடன் பராமரிக்க வேண்டும். அவர்களது உடம்பை சில நாட்கள் நித்திரையின்றியோ அல்லது ஒரு நாள் நீரின்றியோ வருந்தினால் மனிதர்கள் மிகவும் பலவீனமாக மாறிவிடுவார்கள். மனிதன் இவ்வாறு உருவாக்கப்பட்டிருப்பதன் நோக்கம் மனிதன் இவ்வகையான பலவீனத்திலிருந்து தூய்மையான மிகவும் அழகான பெயர்களுடைய அந்த அல்லாவை படைப்பாளனை பற்றி சிந்திக்க வேண்டும் என்பதுதான். மலிக்குல் முலூக், அரசர்களுக்கெல்லாம் அரசன். நபியே, நீர் கூறுவீராக, அல்லாவே ஆட்சிகளுக்கெல்லாம் அதிபதியே. நீ யாரை விரும்புகிறாயோ அவருக்கு ஆட்சியை கொடுக்கின்றாய். இன்னும் ஆட்சியை நீ விரும்புவோரிடமிருந்து அகற்றியும் விடுகின்றாய். நீ நாடியோரை கண்ணியப்படுத்துகின்றாய், நாடியோரை இழிவுபடுத்தவும் செய்கின்றாய். நன்மைகள் யாவும் உன் கைவசமே உள்ளன. அனைத்து பொருட்கள் மீதும் நிச்சயமாக நீ ஆற்றலுடையவனாயிருக்கின்றாய். நீங்கள் உங்களை சுற்றி சற்று அவதானிக்கும் போது நீங்கள் காணும் ஒவ்வொரு பொருளும் ஒரு உரிமையாளரை கொண்டிருக்கின்றது. நீங்கள் அமர்ந்திருக்கும் கதிரை அணுக்களால் உருவாக்கப்பட்டிருக்கின்றது.
அந்த அணுக்களுக்கு ஒரு சொந்தக்காரன் இருக்கின்றான். சாடியில் நடப்பட்டிருக்கும் பூக்கள், அதன் உரிமையாளனால் வழங்கப்படும் தண்ணீர், சூரிய ஒளி என்பவற்றிலேயே வளர்கிறது. எண்ணலினூடாக தெரியும் அழகான சமுத்திரம் மற்றும் அதில் வாழும் உயிரினங்கள் என்பன அவைகளில் உரிமையாளனின் விருப்பப்படியே அவ்வாறு இருக்கின்றன. இந்த முழு பொருட்களினதும் முழு அண்டவெளியினதும் உரிமையாளன் அல்லாஹ் ஒருவனே. அவன்தான் உலகங்களின் இறைவன். உங்களது உடம்பும் கூட அதனை ஒப்பிட்டு நோக்கும் போது உங்களின் கட்டுப்பாட்டில்லாது அல்லாவின் கட்டுப்பாட்டின் கீழேயே இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். உங்களது கை, கால், நாளங்கள், நரம்பு தொகுதி, கலங்கள் எல்லாமே மிகவும் அறிவும் நுட்பமும் உள்ள ஒரு உரிமையாளரின் படைப்புகளே. எதனையுமே நீங்கள் தீர்மானித்து திட்டமிட்டு படைக்கவில்லை. நீங்கள் உங்களது கண்களை திறந்து பார்க்கும் போது நீங்கள் காணுவது எந்தவித குறைபாடுமின்றி படைக்கப்பட்டிருக்கும் உங்களது சொந்த உடம்பு, நீங்கள் வாழும் இந்த பூமி, இந்த முழு அண்ட சராசரம், இவை எல்லாவற்றையும் நீங்கள் முன்பு சொந்தமாக கொண்டிருக்கவில்லை. அதே போன்று எதிர்காலத்திலும் உங்களுக்கு அவற்றை உடைமையாக்கிக் கொள்ளவும் முடியாது. இதுதான் சகலரினதும் நிலையாகும். எனவேதான் ஒவ்வொரு பொருளினதும் ஆட்சி, அதிகாரம் என்பன எம்மை படைத்த அல்லாவுக்கே உரியதாக இருக்கின்றது. ரஹ்மான் ரஹீம். அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன். அவனே அல்லாஹ், வணக்கத்துக்குரியவன். அவனைத் தவிர வேறு நாயன் இல்லை. மறைவானதையும் பகிரங்கமானதையும் அவன் நன்கு அறிவான். அவனே அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன். அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்பாளன் அல்லாவின் பரிவும் பாசமும் கண்ணால் பார்க்கக்கூடிய, பார்க்க முடியாத ஒவ்வொரு விடயத்திலும் பொதிந்திருக்கின்றது. மனிதன் உயிர் வாழ இந்த கண்ணுக்கு தெரிந்த தெரியாத அல்லாவின் அருளே காரணம். அல்லாவின் கருணை ஒவ்வொரு இடத்திலும் பரவி இருக்கின்றது. அல்லாதான் ஒவ்வொரு நாளும் பல பில்லியன் கணக்கான விதைகளை பூமிக்கடியிலிருந்து முளைப்பிக்கின்றான். அவன்தான் முழு பூமியையும் வளமிக்க மண்ணை கொண்டு மூடியிருக்கின்றான். அதன் உள் வெப்பநிலையை 4500 பாகையில் வைத்திருக்கின்றான். அவன்தான் வானத்திலிருந்து பல்லாயிரக்கணக்கான உயிர்களுக்கு நீரை வழங்குகின்றான். அவன்தான் உலகில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் உணவளிக்கின்றான். ஒவ்வொரு நிமிடமும் எங்களது சுவாச பையை நிரப்பும் ஆக்சிஜனை அவன்தான் உருவாக்கினான். அத்துடன் அவன்தான் கணக்கிடாத அருள்களை கொண்டு எங்களை வாழ்விக்கின்றான். அல்லாஹ்தான் ஒவ்வொரு தனி மனிதனையும் 100 ட்ரில்லியன் கரன்களை கொண்டு உருவாக்கியிருக்கின்றான். அவை ஒவ்வொன்றுக்கும் அவற்றின் தொழில்களை அவன் கற்பித்தான். ஒவ்வொரு கரத்திலும் 1 மில்லியன் தகவல் பக்கங்களை கொண்டு DNA இருக்கின்றது. இந்த முழு ஒழுங்கமைப்பும் புரதம், கொழுப்பு மற்றும் நீர் மூலக்கூறுகளாலேயே ஆக்கப்பட்டு 1 மில்லிமீட்டரை விட குறைவானதொரு இடப்பரப்பையே அது கொண்டிருக்கின்றது. இவை மூலமாக மனிதனுக்கு வாழ்வை கொடுத்து அவனை தொடர்ந்து உயிர் வாழ வைக்கின்றான். மனிதர்கள் பிறந்தது முதல் இறக்கும் வரை அல்லாஹ்வால் பரிசளிக்கப்பட்ட அருட்கொடைகளை அவன் உணர்கின்றான். அத்தோடு அவற்றுக்கு நன்றியும் செலுத்துகின்றான். மனிதர்களில் சிலர் இந்த அருட்கொடைகளை உணர்ந்து இறைவனின் படைப்பை விளங்கி அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து நடக்கின்றனர். இன்னும் சிலர் நன்றி கெட்டவர்களாக, அவர்களது முகத்தை அல்லாஹ்வை விட்டும் திருப்பிக் கொண்டவர்களாக நடந்து கொள்கின்றனர். இருப்பினும் அல்லாஹ் தனது இயல்பாகிய அளவிட முடியாத கருணையை மிகவும் சிறந்த முறையில் வெளிக்காட்டுகின்றான். அவனை மறக்கும் அந்த மக்கள் கூட்டம் சுவாசிக்கும் காற்று மூலமாகவும் அருந்தும் நீர் மூலமாகவும் இன்னும் இன்னோரன்ன வெளிப்படையான மறைவான அவனது அருள்கள் மூலமும் பயனடைகின்றனர். ஒரு மூமினுக்கு சொத்துக்கள், அழகிய வீடுகள் மற்றும் அவர்களை பின்தொடரும் சந்ததிகள் என எல்லாவற்றையும் அல்லாஹ் கொடுப்பது போலவே அவனை நிராகரிப்பவர்களுக்கும் கொடுக்கின்றான். அவர்களுக்கு சிறந்த ஆகாரங்களையும் வழங்குகின்றான். அவன் உடல் ஆரோக்கியம், பலம், அழகு என்பவற்றையும் அவன் கொடுக்கின்றான். அவை எல்லாமே கருணையாளன் என்ற அவனது பண்பின் வெளிப்பாடே.
இந்த நிராகரிப்பாளர்கள் மார்க்கத்தின் பக்கம் திரும்பி நன்றி செலுத்துவார்கள் என்ற எதிர்பார்ப்புடனேயே அல்லாஹ் அவர்களை இந்த விடயங்களை அனுபவிக்க விடுகின்றான். இருப்பினும் அல்லாஹ்வினை விட்டும் தங்களை திருப்பிக் கொள்பவர்கள் இந்த உலகில் மட்டும்தான் அவர்கள் இந்த அருட்கொடைகளை அனுபவிக்க முடியும் என்பதை மறந்துவிடக்கூடாது. மறு உலகில் அவனது அருட்கொடைகளை அனுபவிக்க தகுதியானவர்கள் இவ்வுலகில் அவன் செய்த அந்த உபகாரங்கள் மூலம் திருப்பொருத்தத்தை எதிர்பார்த்து நெருக்கமாக கொண்டவர்கள்தான். இது அளவில்லாத கருணை உள்ளவன் என்ற பண்பின் வெளிப்பாடாக அமைந்துள்ளது. அர்-ரஸாக், ரிஸ்க் அளிப்பவன். நிச்சயமாக அல்லாஹ்தான் உணவு அளித்துக் கொண்டிருப்பவன், பலம் மிக்க. அஷ்-ஷாஃபி, குணப்படுத்துபவன். கணக்கிட முடியாத ஆற்றலையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அவர்கள் கஷ்டமான நிலைகளில் அவனது உதவியை கோர வேண்டும். அல்லாஹ்வை தவிர வேறு உதவியாளனோ பாதுகாப்பவனோ இல்லை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது.
அத்தவ்வாப், பாவங்களை மன்னிப்பவன். எவர்கள் பாவ மன்னிப்பு தேடி தங்களை திருத்திக் கொண்டு தாங்கள் மறைத்தவற்றை தெளிவுபடுத்திக் கொண்டார்களோ அவர்களை தவிர மற்றவர்கள் சாபத்துக்குரியவர்கள். அவர்களை நான் மன்னித்து விடுகின்றேன். நான் மன்னிப்பவனாகவும் கிருபை உடையவனாகவும் இருக்கின்றேன். மனிதனின் ஆத்மா எந்த நேரத்திலும் தவறுகள் விடக்கூடிய, பாவங்கள் செய்யக்கூடிய, ஆசைகளுக்கு கட்டுப்படக்கூடிய இயல்பு கொண்டது. அத்தோடு ஷைத்தான் என்ற ஒரு எதிரியையும் மனிதன் கொண்டிருக்கின்றான். ஷைத்தான் மனிதனை அல்லாஹ்விற்கு மாறு செய்யும்படி தொடர்ச்சியாக தூண்டிக்கொண்டே இருக்கின்றான். எனினும் அல்லாஹ் மனிதனுக்கு அவனது தவறுகளுக்கு பரிகாரம் செய்வதற்கு வழியையும் காட்டித் தந்துள்ளான். அல் வலி, பாதுகாக்கும் நண்பன். அல்லாஹ்வே நம்பிக்கை கொண்டவர்களின் பாதுகாவலன். அவன் அவர்களை இருள்களிலிருந்து வெளிச்சத்தின் பக்கம் கொண்டு வருகின்றான். ஆனால் நிராகரிப்பாளர்களுக்கோ ஷைத்தான்கள் தாம் அவர்களின் பாதுகாவலர்கள். அவை அவர்களை வெளிச்சத்திலிருந்து இருள்களின் பக்கம் கொண்டு செல்கின்றன. இல்லாத ஒரு வாழ்வினுள் நுழைகின்றார்கள். ஏனெனில் அவனை நம்பி அவனது மார்க்கத்திலும் வார்த்தையிலும் நம்பிக்கை வைத்து வாழ்பவர்களை காப்பாற்றுவதாக அல்லாஹ் உறுதியளிக்கின்றான். மறு உலகில் அதற்குரிய உண்மையான கூலியையும் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். எனவே அல்லாஹ் தான் இவ்வுலகிலும் மறு உலகிலும் இறை நம்பிக்கையாளர்களின் உண்மையான நண்பனாகும். அவனே அல்லாஹ், வணக்கத்துக்குரியவன். அவனைத் தவிர வேறு நாயன் இல்லை. மறைவானதையும் பகிரங்கமானதையும் அவன் நன்கு அறிபவன். அவனே அருளற்ற அருளாளன்,
நிகரற்ற அன்புடையோன். அவனே அல்லாஹ் வணக்கத்துக்குரிய நாயன், அவனைத் தவிர வேறு யாரும் இல்லை. அவனே பேரரசன், பரிசுத்தமானவன், சாந்தி அளிப்பவன், தஞ்சமளிப்பவன், பாதுகாப்பவன், யாவற்றையும் மிகைப்பவன், அடக்கியாள்பவன், பெருமைக்குரியவன். அவர்கள் இணை வைப்பவற்றை எல்லாம் விட்டு அல்லாஹ் மிகவும் தூய்மையானவன். அவன்தான் அல்லாஹ், படைப்பவன், ஒழுங்குபடுத்தி உண்டாக்குபவன், உருவமளிப்பவன். அவனுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன. வானங்களிலும் பூமியிலும் உள்ள யாவும் அவனையே தஸ்பீகு செய்கின்றன. அவனே யாவரையும் மிகைத்தவன், ஞானம் மிக்கவன்.